சென்னை எழும்பூர் தாய்சேய் நலை மருத்துவமனை அருகே தாக்குதலுக்கு உள்ளான எஸ்ஐ ராஜாராமன் உயிரிழந்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். இது தொடர்பாக முழு தகவல்களை சொல்லுங்க. சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படையை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ராஜாராமன், வயது 54. இவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கைதிகள் வார்டில் பணியாற்றி வந்த நிலையில கடந்த 18ஆம் தேதி இரவு நண்பர்களுடன் சேர்ந்து அந்த எழும்பூர் தாய்சேய் நல மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய வணிக வளாகத்துல செயல்படக்கூடிய அந்த ஸ்னூக்கர் விளையாட்டுல இவர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து விளையாடியாக கூறப்படுகிறது. அப்போது அனைவரும் மது அருந்து விட்டு விளையாடிய நிலையில இவர்களுக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்ட போது அப்போது உதவி ஆய்வாளர் ராஜாராமனை கீழே தள்ளி விட்டதாக தெரிகிறது. அதுல ராஜாராமனோட பின்பகுதியில தலையில பலத்த காயமடைந்த நிலையில அவரை உடனடியாக சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டார். அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்று அதிகாலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக எழும்பூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யப்பட்ட நிலையில தற்போது அந்த உதவி ஆய்வாளரை தள்ளிவிட்ட 2 நண்பர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ராக்கி என்கிற ராகேஷ் மற்றும் ஐயப்பன் என்கிற சரத்குமார் ஆகிய இருவரை எழும்பூர் போலீசார் கைது செய்து தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். எதற்காக இந்த பிரச்சனை ஏற்பட்டது, குடிபோதையில் என்ன மாதிரியான பிரச்சனை நிகழ்ந்தது உள்ளிட்டவை குறித்து அவர்களிடம் தீவிர விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.